ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க யாமி ரியா ராஜுக்குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வேறு சிரிக்கிறான். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கட்டிலேருந்து விழுந்து இந்த இடத்துல மண்டை வீங்கி போச்சு. அதுக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு வரலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போகிறோம். போயிட்டு முக்கியமான இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போகிறோம். அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான். இது சஸ்பென்ஸில் வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கோயிலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு பற்றி கேட்டுட்டு வரலான்னு தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு எக்ஸ்ரே எடுக்கிறதா இல்லையான்ட்டு டாக்டர் பார்த்துட்டு வர போகிறோம், பேபி டாக்டரை. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ரியாச்சி சூப்பர். இப்போ நம்ம போகலாம். போயிட்டு தம்பிக்கு என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த வாரத்துலேயே 3 டைம் விழுந்துட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. பாப்பாக்கு பால் ஊற்றிட்டு வரேன்ட்டு உள்ளே போனால் அதுக்குள்ளே விழுந்துட்டான். அதனால் தம்பிக்கு போயிட்டு பேபி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். நாங்கள் என்னென்ன வாங்குறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டியில் கிளம்ப போகிறோம். பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் போட்டுட்ருக்காங்க. போட்டு வாங்கம்மா. இப்போ பாப்பா ஸ்லிப்பர் போட்டோன்னே எங்கள் வீட்டுக்கார கூட ஜாலியாக வண்டியில் போக போகிறோம். தம்பி ஆக்டிவாக தான் இருக்கான். எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்கு. நான் இன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்னவா சிரிக்கிற? என்னோடய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் தான். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்குன்ட்டு. மாமா எனக்கும் ஸ்லிப்பர் போட்டு விடுங்க மாமா. இந்த அவமானம் எனக்கு தேவைதானா? என்ன சீட்டு மாமா? ஆஹா அதெல்லாம் எதுவுமே தரல. விளையாண்டுக்கிட்டே வரான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் மாமா. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஊசியெல்லாம் போட மாட்டாங்க, எக்ஸ்ரே மட்டும் தான் எடுப்பாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தான் பதட்டமாக இருக்குது. தம்பியெல்லாம் ஆக்டிவாக தான் இருக்கான், ஜாலியாக இருக்கான். தலை இந்த இடத்துல வீங்கணுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை. அதனால தான் தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க டேடியை பிடிச்சிக்கிட்டே வரான், ஜாலியாக வரான். மூட்டம் அதிகமா இருக்கு, மழை வர மாட்டிருக்குது இப்பவே. வீட்டுக்கார் சொன்ன மாதிரியே தம்பி பாத்தீங்கன்னா வண்டியில ஏறணும் இனிமே தூங்கிட்டான். நம்ம ஆடு தூங்கிட்டே வரோம். வெயில் அடிக்குது, மேகமூட்டமும் இருக்குது, வெயிலும் அடிக்குது, அழகா இருக்குது. ஒரே டிராபிக் ஜாம். நம்ம நாமக்கல் கூட அழகா தான் இருக்கேன் மாமா. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இப்போ தம்பி தூங்கிட்டு இருக்கிறான்.
போய் டாக்டரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் ஐ லவ் யூ. எங்கள் மாமா அப்படி தான் ஃபன் பண்ணுவார், நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க. ஆமாம் சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிங்கக்கா. உக்காரு, டாக்டர் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? தலைப்பிடி மாமா. பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஆயில்மெண்ட்டு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2 டானிக் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, ரத்த வீக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டால் 1 வீக்கில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணலாம். நாங்க பாத்தீங்கன்னா புது பேக்கரிக்கு போக போறோம். டீ குடிக்க. டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் விளக்கேத்த போறோம். தம்பி சிரிக்குது. ராஜ் குட்டி பா சிரி. டாடி குட்டி பா புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு. பாடு பாடு, இன்னும் நல்லா பாடு. பேக்கரி வந்தாச்சே. என்ன மாமா நிக்க மாட்டேங்கிற? பேக்கரி பேக்கரி நிப்பாட்டு. என்ன மாமா காது வேற செவிடாயிச்சு, சொல்லுங்க. வேணும் 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 வேணும். ஐயோ வேணும். ஏமாமா என் கெட்டப்ப அவ்வளோ கேவலமாவா இருக்கு. தாயே என்ன மாமா எப்படி சொல்ற? எல்லாம் பொண்டாட்டி வந்து உனக்கு நன்மை தான் பண்ணுவேன். இப்பெல்லாம் சொல்லாத மாமா, நீ சம்பாதிக்கிறது எனக்கு தானே. நீ ஒரு வாரம் வேலைக்கு போகாம இருந்தா செலவாகுது. இப்ப என்ன காசு எங்க இருந்துச்சு? பொய் சொல்லாத மாமா, இப்பெல்லாம் நல்லா வெளுத்து வாங்கிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு என்ன இருக்கும் இருக்கும், கவலைப்படாது இருக்கும். அப்படிலாம் சொல்லாத. அவ்வளவு பண்ண அதுல போய் இன்னைக்கு நல்ல நாள், போய் விளக்கேத்தி சாமி கும்பிடலாமாம்மா. அப்படிலாம் சொல்லாத, அப்படிலாம் விட மாட்டேன், கவலைப்படாத. 1 வாரம் ஆகுதா? ஏமாம்மா நைட்டு காலையில் 2 நேரம் கொட்டி எப்போ கூட புளிமாய் வரக்கா சாப்பிட்டேன். யாருக்கும் வந்து எங்க வீட்டில் புது பேக்கரிக்கு வந்தாச்சு. அண்ணாச்சி பழமும் வேணும், புது பேக்கரியில் டீயும் வேணும். ஏன் அங்கே டீ குடிச்சிட்டு இப்படி போய் அங்கே சாப்பிட்டு போயிடலாம். குடிச்சிட்டு போயிட்டு விளக்கேற்ற போகணும். எங்கள் மாமா வர வழியில் சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டே வர்றாரு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சொன்னேன்
இங்கே உட்கார் பாப்பா போ. மாமா டீ காஃபி வந்துச்சு, தம்பி பிடிங்க. எப்படி உட்காந்து பாருயா. அவங்க அப்பா சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம். நாங்கள் புது பேக்கரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது காஃபி. நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீடு பூரா அழகழகாக விளக்கேற்ற போகிறோம். எல்லாருமே என்ஜாயாக சேஃபாக கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக யாமினி ரியா ராஜ்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.